அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்முறையின் சேனல். ஒரு தென்னிந்தியாவில் ஒரு கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரியான படங்களுக்கு பேர் பெற்றது வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி. மல்லிவுட்னு சொல்லப்படுற மலையாள இண்டஸ்ட்ரியில் தான் வந்து காலகாலமாக வந்து இந்த கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட்லாம் வந்து சின்ன நாட்டை வச்சு சிறப்பாகவே எடுப்பாங்க. சமீபத்தில் வெளிவந்த இளவேலா பூஞ்சிரா, அப்புறம் ஜோசப், அதுக்கப்புறம் த்ரிஷ்யம், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சிறப்பான வரவேற்பு பெற்றுச்சு. அந்த மாதிரி தமிழில் படங்களே வரதில்லையா அப்படின்னு சொல்லி இருக்கவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, தமிழ்லேயே வந்துட்டு இருக்கு. மலையாள அளவுக்கு சின்ன நாட்டை வச்சு எடுக்கிற மாதிரி படங்கள், இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்க படங்கள் சமீபத்தில் வந்திருக்கான்னு கேட்டால் வந்திருக்கு. சமீபத்தில் இன்னும் சொல்ல போனால் ராட்சசன், போர் தொழில், இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ், அப்புறம் வசூல் அளவுலேயும் மிகப்பெரிய அளவில் சாதனை புரிஞ்ச படங்கள். அந்த மாதிரி வரிசையில் இப்போ ஒரு படம் வந்திருக்கு இந்த வருஷம், ரணம், 2024. இந்த படத்தோட ரிவ்யூலாம் நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத்தும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டேன். இந்த படம் எப்படி இருந்தது உண்மையிலே, அந்த வேர்ட் ஆஃப் மவுத்லாம் கரெக்டாக எப்படி இருக்குது படம் பார்க்குறதுக்கு, எப்படி இருக்குன்ற சொல்லி இந்த ரிவ்யூவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இந்த சேனலில் வந்து புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்களில் வரும்போதும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் வந்து வெங்கட் பிரபு அவர்களோட ஆசான நடிகர் வைபவ் அவர்களோட 25வது படம். ஒரு தரமான படமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் எப்படி வந்திருக்குன்னு ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த படத்தை ஷெரீஃப்ன்றவர் தான் அறிமுக இயக்குனராக வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து வைபவ், நந்திதா ஸ்வேதா, அப்புறம் அந்த விலங்கு கிச்சா, அப்புறம் பிக் பாஸில் ஃபேமஸான சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள், அப்புறம் தானியா ஹோப், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ வைபவ் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் போலீஸ் மாதிரி, போலீஸ்க்கு வந்து எந்தெந்த கேஸில் வந்து ஒரு முகம் செதஞ்ச மாதிரியான அந்த ஒரு டெட் பாடிஸ்லாம், அடையாளம் தெரியாத டெட் பாடிஸ்லாம் அவர் வரைஞ்சி கொடுக்குற அளவுக்கு அவர் ஒரு திறமையான ஒரு ஓவிய கலைஞர். ஸோ அது இல்லாமல் இந்த க்ரைமில் வந்து கேஸை முடிக்கணும்னா அதுக்கான க்ரைம் எல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதி கொடுக்குறதுலேயும் வல்லவராக இருக்கார். அவர் வந்து அவருக்கு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது மாதவரம் போலீஸ் ஸ்டேஷனில். எந்த ஒரு கேஸ்னாலும் அதை பற்றி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும்போது, முகம் செதஞ்சு போன கேஸ்லாம் கூப்பிடுங்க சிவாவான்னு சொல்கிற அளவுக்கு ஹீரோவான வைபவ் பேர் தான் சிவா, அவரை கூப்பிடுவாங்க. அவரும் வந்து அந்த அதுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவரோட அந்த ஒரு மைண்டை வச்சு அந்த இது வரைஞ்சி கொடுப்பாரு ஸ்கெட்ச். ஓரளவு பொருந்தி போகும் அந்த முகத்தோட. ஸோ அவங்க அதை வச்சு கேஸை முடிச்சிருவாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு 2, 3 டெட் பாடி காணாமல் போயிடுதுன்னு தகவல் வருது. போலீஸ் துறையில் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்திடுது இந்த விஷயம். அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே ஒரு நாள் வந்து ஒரு ஸ்டேஷன் வாசலில் 2 கால்கள், வெட்டப்பட்ட கால்கள் கருகிய நிலையில் கிடைக்குது. அதே அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு நாள் வந்து 2 கைகள், இன்னொரு இடத்துல உடம்பு கருகப்பட்ட நிலையில் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக சிவாவை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வரைய சொல்கிறாங்க. முகமும் ஒரு நாள் கிடைக்குது. ஸோ அவர் வந்து அதை வச்சு அவர் வரைகிறாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவர் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கும்போது, போலீஸ் டீமோடு சேர்ந்து இன்வெஸ்டிகேஷனில் இறங்கும்போது இன்ஸ்பெக்டர் காணாமல் போயிரு ஒரு நாள் திடுக்கின விதமாக. இது இன்னும் பரபரப்பாக போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வராங்க. அவங்க தான் தானியா ஹோப். அவங்களும் வந்து சிவா கூட சேர்ந்துட்டு இந்த கேஸை வந்து தொடர்றாங்க. அதுக்கப்புறம் பல திடுக்கின சம்பவங்கள்லாம் நடக்குது. எதிர்பாராத ட்விஸ்ட்டோட முடிகிற சீட்டேஜ் த்ரில்லர் தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, அது எதிர்பாராத அளவில் இருக்குது. அது இல்லாமல் ஸ்டோரி நரேஷன் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் முக்கியமான ஒரு க்ரைமுக்கு வந்து இது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தண்டனை இல்லை. அது என்னென்னா நெக்ரோஃபோலியா நெக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லி ஒரு க்ரைம் இருக்குது. அது படத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அந்த க்ரைமுக்கு வந்து இது வரைக்கும் இது எந்த ஒரு மிகப்பெரிய தண்டனை இல்லை அந்த க்ரைமுக்கு. ஸோ அந்த க்ரைமை பற்றி ஒரு அவேர்னஸ் பற்றியும் படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது, சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ். அது வந்து காட்சிப்படுத்துகிற விதம், ப்ரீச்சிங் மூட் எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிற இயக்குனர், அவரோட சமூக அக்கறைக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அறிமுக இயக்குனர் ஷெரீஃப் அவர்களுக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஸ்டோரி நரேஷனோட சேர்ந்து வர்றதால லேயராக சொல்கிறதால ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது படத்தோட பலமாக பார்க்கப்படுது. படத்தில் வைபவ் வந்து அவர் கேரக்டர் சிவா பண்ணியிருக்காரு. அவர் இந்த 25 படத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து படத்தை வந்து இறுக்கமான முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஜோசப் படத்தில் எப்படி அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வருமோ, நம்ம ஜித்து ஜோசப் அவர்களுக்கு மலையாள ஜோசப் படத்தில் அந்த மாதிரி இதில் ஒரு இன்ட்ரடக்ஷனு அவரும் சிறப்பாகவே நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. காட்சிகளை உணர்ந்து படத்தை உள்வாங்கி அவர் கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. பல இடங்களில் வந்து டென்ஷனு, கோபம், ஆற்றாமை எல்லாத்தையும் முகத்திலே வர அளவுக்கு எக்ஸ்பிரஷன்லாம் சிறப்பாக இம்ப்ரூவ் பண்ணி சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு சிறப்பான படங்களில் ஒன்றுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இது மாதிரி ஒரு படங்கள் நடித்தா கேரியரில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.
அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் மெயின் கேரக்டரில் வந்து நந்திதா ஸ்வேதா, அவங்க கேரக்டர் வந்து ஃப்ளாஷ்பேக்லலாம் படத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு அவங்க கேரக்டர் சிறப்பான அளவில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. தானியா ஹோப் வந்து இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வராங்க. அவங்க நடிப்பு ஓரளவு ஓகேன்னு தான் சொல்கிற அளவுடைய அளவு சிறப்பாக இருக்குது. அது இல்லாமல் பிக் பாஸில் ஃபேமஸான சுரேஷ் சக்கரவர்த்தி, அப்புறம் விலங்கு கிச்சா, இவங்க 2 பேர் கேரக்டரும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வர அந்த பத்மன் கேரக்டரும் நல்லா எழுதப்பட்டிருக்கு. அவங்க எல்லாமே நடிப்பை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து அருள் கரோலி, அவரோட மியூசிக் வந்து பிஜிஎம் நல்லா இருக்குது பாட்டை விட. ஸோ ஒரு பிஜிஎம்ல வந்து அந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காரு. கேமராவும் நல்ல நைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நல்லாவே கொண்டு போயிருக்கு. போர் தொழில் படத்தில் வர மாதிரி அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே நைட் எஃபெக்ட்ஸு, டே எஃபெக்ட்ஸு, லாங் ஷாட்ஸ் எல்லாமே ஏரியல் ஷாட்ஸ் எல்லாமே சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. கேமராமேனுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். முக்கியமாக படத்தில் ஒரு இது வரைக்கும் பேசப்படாத ஒரு அந்த ஒரு நெக்ரோஃபிலியா பற்றி பேசியிருக்கிறது முக்கியமான சிறப்பு. சோஷியல் அவேர்னஸ்ஸு விஷயம். அதுக்கு நம்ம இயக்குனர் கண்டிப்பாக அந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக பாராட்டலாம். அது இல்லாமல் படம் வந்து நல்ல ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஓரளவுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாரு. படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அளவுக்கு கொண்டு போயிட்டதுக்கு ஒரு சிறப்பான ஒரு கதையோட அமைப்பும், அது இல்லாமல் படத்தில் உள்ள ஆர்டிஸ்ட் பங்களிப்பும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும், கதை நேரேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அதுங்கெல்லாம் மொத்த குழுவினருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். படம் நல்லா இருக்கு. மைனஸே இல்லையானா ஒரு சிலது 2, 3 விஷயங்கள் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது இல்லைன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நந்திதா ஸ்வேதா வர அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போது 1990களில் வந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடித்த அந்த பிரம்மா படம், அந்த படத்தோட கதைக்களமும் இப்படி தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் அது வேறு ஜேனர், இது வேறு ஜேனர். அதுலேயும் வந்து ஒரு ஓவியர் தான் வருவார். அதில் வேறு மாதிரியான ஓவியராக வருவார். சின்ன வயசில் காணாமல் போனவங்களோட ஃபோட்டோவெல்லாம் வரைஞ்சி அவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு வரைஞ்சி கொடுப்பாரு. இந்த படத்தில் வைபவ் வந்து இறந்து போனவங்க செஞ்ச முகத்தை வரைகிற மாதிரி ஒரு ஆற்றல். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மேட்ச் ஆனாலும் அது வேறு ஜேனர், இது ஜேனர் எனக்கு தோணுது என் அளவில். அது இல்லாமல் மலையாள படமான ஜோசப் படம்னு எனக்கு வருது. அது இல்லாமல் ஒரு சில காட்சிகளில் வந்து ஆறாவது சினம்னு சொல்லி நம்ம ஒரு படமாக வந்து மலையாள படம் மெமரிஸ் வந்து தமிழில் வந்துச்சு. அந்த படத்தோட கதையோட்டமும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும். ஹீரோவோட சொந்த இழப்புனால வந்து அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி கேஸை கண்டுபிடிப்பு உடைப்பார், கிராக் பண்ணுவார். அந்த கேரக்டரில் வந்து அருள்நிதி வந்து சிறப்பாக பண்ணியிருப்பார். அதுக்கான காட்சி அமைப்பு இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. அதுக்கான இன்ஸ்பிரேஷனோட வரலாம். ஆனால் அதே மாதிரி இல்லை. அளவில் எப்படி பார்க்கப்படுது இந்த படங்களோட ரெசம்பனன்ஸ் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து விறுவிறுப்பாக எழுதிக்கலாம். ஒரு சில வசனங்களை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கிறிஸ்பாக முடிச்சிருக்கலாம். சில வசனங்கள்லாம் லெங்க்த்தாக போகிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் படம் நல்ல ஒரு த்ரில்லர். ஏன்னா இது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எதிர்பாராமல் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் ஒரு சில காட்சிகள்லாம் கொஞ்சம் ட்ராமாட்டிக்கலாக இருக்குது. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருந்தா இன்னும் படம் வேறு லெவலில் போயிருக்கும். அது இல்லாமல் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். படத்தில் வந்து ஒரு செக்ஸ் காட்சிகள் இல்லைனாலும் ஓரளவுக்கு இப்போது வந்து விஷயங்கள் பேசப்படுற விஷயங்கள் வந்து 18+க்கான விஷயங்கள். அந்த சோசியல் அவேர்னஸ் மெசேஜ்னு சொல்லப்படுற விஷயங்கள் வந்து 18+க்கு உண்டான விஷயங்கள் தான். ஸோ அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள். ஸோ 18+ மேலே இருக்கவங்க ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸு, ஜென்ரல் ஆடியன்ஸு எல்லாமே ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்பவும் ஏமாத்தாது. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்களில் ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தமே ஒரு 2 மணி நேரம் தான். குயிக் வாட்சாக பார்த்து முடிச்சிடலாம் தியேட்டர்களில். இந்த படம் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம். ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், போர் தொழில், ராட்சசன் இந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச நல்ல ஒரு நரேஷன் உள்ள கதை. கொஞ்சம் லேகிங்கை குறைச்சிருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்காக பார்க்கப்படுது. என்னால் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்களில் இவர் வந்து ரொம்பவும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரோன்ற மாதிரி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவரை நம்பி எல்லா கேஸையும் கொடுத்துட்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் தானியம் அவங்க வந்து எல்லா கேஸையும் அவங்களே இறங்கி ஹேண்டில் பண்ணுறாங்க. மேலதிகாரிக்கு எப்போவுமே ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. அவங்களே எல்லா டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஸோ இப்படி சின்ன சின்ன குறைகளை மீறி இந்த படம் வந்து நல்லாவே வந்திருக்கு. வைபவ் அவருக்கு பாராட்டுகள். 25வது படம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. அவருடைய கரியரில் பெஸ்ட்டு படம். ஸோ இந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை பின்னாடி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நம்மளோட ரெக்கமெண்டேஷன் ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்ப ஏமாத்தாது. அபோவ் ஆவரேஜ் படம். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய படம். ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய படம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ரிவ்யூ அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.